வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். எல்ஐசி பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலுமே ஒரு அரசுக்கு சொந்தமான நிறுவனம். பல்வேறு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பிளானை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஜனங்களுக்கு பயனுள்ள வகையிலும் கேரண்டியாகவும் கிடைக்கணும், பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கிடைக்கணும். அந்த வகையில் ரீசெண்டாக லான்ச் பண்ண பிளான் பார்த்திங்கன்னா பீமா லக்ஷ்மி, பெண் பிள்ளைகளுக்கானது, பெண் குழந்தைகளுக்கானது. இது யாரெல்லாம் எடுக்கலாம்னா 18 வயசுலேருந்து 50 வயசு வரை அந்த பிளான்ஸ் எடுக்கலாங்க. மினிமம் 25 வருஷம். அதாவது ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு காலேஜ் போகும்போது ஒரு பாலிசி எடுத்திங்கன்னா 18 + 25 43 வயசு சரிங்களா, மெச்சூரிட்டி ஆகும். இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு உண்டு. லைஃப் கவர் அப்படிங்கிறது அடிஷ்னல் பெனிஃபிட். உங்களுக்கு எல்லாமே லைஃப் கவரு, நேச்சுரல் ரிஸ்க்கு, ஆக்சிடென்டல் ரிஸ்க்கு, டோட்டல் டிசபிலிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நீங்கள் டேர்ம் ரைடர் எடுத்துக்கலாம். எல்லா விஷயங்களுமே இருக்குங்க. பணம் 7லேருந்து 15 வருஷம் நீங்கள் கட்டினா போதும். 7 to 15 இயர்ஸ் கட்டினா போதும். இப்போ ஐடி நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஷியல் பர்டனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஷார்ட் டேர்ம் செலக்ட் பண்ணுவாங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 15 வருஷம், 25 வருஷம் பிளானுங்க, 15 வருஷம் கட்டுற மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு 33 வயசு வரும். 15 வருஷம் 33 வயசுங்கிறப்ப பணமெல்லாம் கட்டி நீங்கள் முடிச்சிருவீங்க. சரிங்களா? உதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு சம்மர் ஸ்டூடெண்ட் ஒரு கேல்குலேஷன் இருக்குல்ல எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைக்கு 33 வயசு ஆகும்போது ஒரு 5 லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? 5 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டியில் கொடுத்துருவாங்க. அதுக்குண்டான போனஸ், ஃபைனல் அடிஷ்னல் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் பொண்ணுக்கு வருஷம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த பணத்தையே பிரித்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டை 10 வருஷத்துக்கு நீங்கள் தாராளமாக பிரித்து கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ அவங்களுக்கு உங்களுடைய ஒரு சீதனமாக வருஷம் அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு நம்ம அம்மா அப்பா அந்த மாதிரி செஞ்சு வச்சு இப்போ பணம் கொடுத்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் கேரண்டியாக கிடைக்கும். டேக்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு